இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்ணு தரங்க அத்தை. கடவுளே, நீதான் கண்ணு தரங்க. என்னாச்சுமா இவளுக்கு? பாட்டி, மீரா பாட்டி, வீட்ல யாரும் இல்லையா? தெரியலம்மா, யாரையுமே காணுமே. உங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. ஐயோ. பாட்டி, டிரைவர் இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க பாட்டி. இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அத்தை, அத்தை. எஸ், நீங்க கேட்ட விஷயம் உண்மைதான். நான் சாகுறேன்னு சொன்னாலும் இல்ல சாகலான்னு முயற்சி பண்ணாலும் மாமா என்ன நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு. என் நிழல கூட வெறுப்போட தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை எதிர்பாராத விதமா ஆக்சிடென்டலா எனக்கு மாமாவோட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? எத்திக்ஸ் தெரிஞ்ச மனுஷனாச்சே, அதனால தாலி கட்டிடுவாரு. எஸ், சில நேரங்கள்ல நம்ம கீழே விழுந்தாவது இல்ல நம்ம பேரை கெடுத்துக்கிட்டாவது கூட நம்ம நினைச்ச கோலை ரீச் பண்ணணும். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உன் மாமாவோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி பண்ண போற? இப்படி பப்ல வந்து உட்காந்துக்கிட்டு கோவில்ல மணி அடிக்கிற அப்பாவி பக்த மாதிரி என்னடி கேள்வி இது? எத்தனை படத்துல பாத்திருப்போம். இதோ இவன் தான் என் கிங் பின். மாமா குடிக்க போற சாஃப்ட் ட்ரிங்க்ல இவன் தான் மயக்க மருந்து கலக்க போறான். மாமாவோட என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவன் தான் ரூமையும் அரேஞ்ச் பண்ணுவான். இதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த பார்ட்டிக்கு மாமா வரலனா? இம்பாசிபிள். ஃப்ரெண்டோட மனச காயப்படுத்துற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல என் மாமா. வருவாரு, ஏதாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரு வர வரைக்கும் நடக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு, அதுக்கப்புறம் என் மாமா கூட நடக்க போற என் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப செலிப்ரேட் பண்ணலாமா? கம் ஆன். Cheers. ஏய், யாரா நீங்க? குறுக்க வரீங்க? அண்ணா, அண்ணா வண்டியை பின்னாடி எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க. வெளிய நிறுத்துறா. நிறுத்துங்கறல. வெளிய வா. வெளிய வாங்கறா. வா. விடுங்க என்ன? வாங்கறல. விடுங்க சொல்றல. தப்படாத. வாடா. போடா. விடுங்க என்ன? நீங்க என்ன விடுங்க. நல்ல புடா. என்ன விடுங்க. வாங்கறல. வா. விடுங்க. போடா. விடுங்க. விடுங்க. வண்டியில ஏறு. ஏறுங்கல்ல. வண்டியில ஏறுங்கல்ல. வண்டி ஏறு. ஏய், நில்லுங்கடா. ஏய், நில்லுங்கடா. ஏய். மாமா எழுந்துரு. என்னோட மொத்த அழகும் இன்னைக்கு நைட் உனக்கு தான் சொந்தம். எழுந்துரு மாமா, எழுந்துரு மாமா, எழுந்துரு. மாமா, மாமா ஏந்திர மாமா. மாமா எழுந்து என்ன பாரு மாமா. கண்ணு திறந்து என்ன பாரு, பாரு மாமா, பாரு மாமா. அந்த அறிவு கெட்டவன லைட்டா கலந்து கொடுக்க சொன்னா நிறைய கொடுத்துட்டான் போல இருக்கு. இப்ப பாரு. என்ன மாமா அங்க இங்கன்னு பாக்குற? எங்க இருக்கன்னு பாக்குறியா? நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் மாமா.
கமான் மாமா, இன்னைக்கு நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். கமான் மாமா, கமான் கமான் மாமா, கமான். இன்னைக்கு என் மொத்த அழகும் உனக்கு தான் சொந்தம். கமான் கமான் மாமா. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நம்ம தனியா இருக்கோம் மாமா. என்ன நடந்தாலுமே அது நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கும். நம்மள தடுக்கிறதுக்கும் நம்மள திட்டுறதுக்கும் இங்க யாரும் இல்ல மாமா. கமான் மாமா, கமான் கமான் மாமா. நட்சத்திரா, ஏய், நீ வேணும்னே என்கிட்ட போய் சொல்றதானே? அப்படியே வச்சுக்கோ. நாளைக்கு பூமி செத்து போனதுக்கு அப்புறமா நீயே உண்மையை புரிஞ்சுப்ப. பூமி, 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 ப்ளீஸ் பிக் அப் த ஃபோன். பிக் அப் த ஃபோன். பூமி, ப்ளீஸ். பூமி, பூமி. Pick up the phone. ஹலோ சார். ஹலோ, ஹலோ பூமி. சார் பூமி. டிரைவர் பேசுறேன் சார். சார் பூமி, பூமி எங்க இருக்கா சார்? சார் பூமி மேடமை யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன மாமா, பூமிக்கு ஃபோன் பண்ணியா? அவ எடுத்திருக்க மாட்டாளே. ஹ, அவ எப்படி எடுப்பா? என் நேரத்துக்கு எங்க ஆளுங்க பூமிய ஏய், என்ன மாமா, உன் ஆம்பளத்தனத்தை காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அத இப்படி இல்ல. வா, நான் ரெடி. ஏய், கைய அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. கடைசி வார்த்தை இதுவா தான் இருக்கும். சொல்லு, பூமியை கொல்றதுக்கு அபூர்வா என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லு. என்னமோ எனக்கு எப்படி தெரியும்? ஐ டோன்ட் நோ. ஜஸ்ட் பிளான் பண்ணி அவளை தூக்க போறாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும்.